Hi students, 12th standard business maths exercise 9.2 question number 21. குடும்ப வரவு செலவு திட்ட முறையை பயன்படுத்தி பின்வரும் விவரங்களுக்கு 2012ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு 2012ஆம் ஆண்டுக்கான வாழ்க்கை குறியீட்டு எண்ணை கட்டமைக்கவும். Construct the cost of living index number for 2015 on the basis of 2012 from the following data using family budget method. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இயர் 2012 அண்ட் 2015ல் ஒரு சில கமாடிட்டிஸ்க்கான ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துட்டு வாழ்க்கை குறியீட்டு எண்ணை கட்டமைக்கவும், கன்ஸ்ட்ரக்ட் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் அண்ட் வெயிட் இந்த 2 டேட்டாவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா குடும்ப வரவு செலவு திட்டத்தை முறையை பயன்படுத்தி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஆனால் கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா அதையும் டிஃபைன் பண்ணிட்டாங்க. குடும்ப வரவு செலவு திட்ட முறையை பயன்படுத்தி அப்படின்னு கொஷின்லேயே டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டைரெக்டாகவே இந்த ஃபேமிலி பட்ஜெட் மெத்தடுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தேவையான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். குடும்ப வரவு செலவு திட்ட முறை ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட், இதில் வாழ்க்கை தர குறியீட்டு எண் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சமேஷன் பிவி பை சமேஷன் வி. இங்கே பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, P1 பை P0 இன்ட்டு 100. இங்கே P1 அப்படின்றது கரண்ட் இயரில் இருக்கக்கூடிய கமாடிட்டிஸ்க்கான ப்ரைஸ் அண்ட் P0 அப்படின்றது பேஸ் இயரில் இருக்கக்கூடிய கமாடிட்டிஸ்க்கான ப்ரைஸ் வேல்யூஸ் அண்ட் தென் உருப்படியின் நிறை மதிப்பு V அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வெயிட் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. கொடுத்துருக்கு இந்த வெயிட்டையே நம்ம V அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி V இருக்குது. எக்ஸ்ட்ரா இந்த Pயோட வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ Pயோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா P1 அண்ட் P0 இந்த 2 காலமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது Pயோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிவிட்டு கிடைக்கிற இந்த Pயோட வேல்யூவை P இன்ட்டு V அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கொஷினில் கொடுத்துருக்க இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு டேபிளர் காலமில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டேபிள் காலமில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா Pயோட வேல்யூ கேபிட்டல் Pயோட வேல்யூக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P1 டிவைடட் பை P0 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு P1 வேல்யூவையும் கரஸ்பாண்டிங் P0 வேல்யூவால் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா 280, இங்கே P0 வேல்யூ 250. ஸோ 280-ஐ 250ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.12 அப்படின்னு கிடைக்கும். அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 112 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 85 டிவைட் பை 70, இதை டிவைட் பண்ணி 85-ஐ 7ஆல் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 121.43 அப்படின்னு கிடைக்கும். தென் 170 டிவைட் பை 150 into 100 is equal to 113.33. Then next 35 divided by 25 into 100 is equal to 140. Then 90 divided by 85 into 100 is equal to 105.88. ஸோ இப்போ நமக்கு Pயோட வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இப்போது லாஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா P இன்ட்டு V அப்படின்னு இருக்குது. ஸோ கிடைச்ச Pயோட வேல்யூவை ஒவ்வொரு Vயால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 112 இருக்குது. இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1120 அப்படின்னு கிடைக்கும். தென் 121.43 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 607.15. தென் நெக்ஸ்ட் வேல்யூ 113.33 into 6 is equal to 679.98. Then next value 140 into 4 is equal to 560. Next 105.88 into 3 is equal to 317.64. இப்போது இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா சமேஷன் பிவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பிவிக்கு கிடைச்ச எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக சமேஷன் பிவி கிடைச்சிரும். ஸோ 1120 ப்ளஸ் 607.15 ப்ளஸ் 679.98 plus
560 ப்ளஸ் 317.64 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3284.77 அப்படின்னு இருக்கும். அடுத்தது ஃபார்முலாவில் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா சமேஷன் வி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வெயிட்டோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சமேஷன் வி கிடைச்சிரும். சமேஷன் வி இஸ் ஈக்குவல் டு 10 + 5 15, 15 + 6 21, 21 + 4 25, 25 + 3 28. ஸோ சமேஷன் வியோட வேல்யூ 28 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான ரெண்டு வேல்யூமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ கிடைச்ச இந்த வேல்யூஸ் இந்த ஃபார்முலா ஜஸ்ட் அப்ளை பண்ணலாம். தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் பிவி டிவைடட் பை சமேஷன் வி இஸ் ஈக்குவல் டு சமேஷன் பிவியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3284.77 டிவைடட் பை சமேஷன் வியோட வேல்யூ 28. ஸோ கிடைச்ச இந்த வேல்யூவை நம்ம 28ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 117.31. ஸோ கொடுத்துருக்க இந்த டேட்டாஸ்க்கான காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல்.